அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் ஒரு கடுமையான போர் நடந்துகிட்டே இருக்கு. அந்த போர்ல அசுரர்களுடைய பலம் ரொம்பவே அதிகமாயிட்டே இருக்கு. தேவர்களால அசுரர்களுக்கு இணையா ஈடு கொடுக்க முடியாத ஒரு சூழல் உருவாகுது. அந்த நேரத்துல தேவர்கள் எல்லாருமே சிவபெருமான்ட்ட அசுரர்களை அழிப்பதற்காக முறையிடுகிறார்கள். அசுரர்கள் எல்லாருமே ஏற்கனவே அதே எம்பெருமான்ட்ட ஒரு கடுமையான தவம் புரிந்து ஒரு வரம் வாங்கி வச்சிருக்காங்க. அந்த வரம் என்னன்னா, பெண்மையால பிறக்காத ஒருவரால தான் எங்கள அழிக்க முடியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது உலகத்துல சாத்தியம் இல்லாத ஒரு நிகழ்வுன்றதுனால, இந்த வரத்த அவங்க சாதுரியமா கடவுள்ட்ட கேட்டு வாங்கி வச்சிருக்காங்க. இந்த நேரத்துல தேவர்கள் போயிட்டு சிவபெருமான்ட்ட முறையிடும்போது தான், சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக் கண்ணுல இருந்து ஒரு தீப்பிழம்ப வெளியிடுறார். அந்த தீப்பிழம்பு வாயுதேவனாலயும், அக்னி பகவானாலயும் கொண்டு போயிட்டு சரவண பொய்கை அப்படின்ற ஒரு நதியில சேர்க்கப்படுது. இந்த சரவண பொய்கையில விழக்கூடிய அந்த தீப்பிழம்பு 6 தீப்பொறிகளாக மாறுது. அந்த 6 தீப்பொறிகளும் 6 முகமாக உருவாக்கப்படுது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷ்ணு பகவானால் அனுப்பப்பட்ட கார்த்திகை